ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக அரசு பள்ளியிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மெஸ் மேனேஜர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான். ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. பின்ன வந்து கேட்ரிங் ஆர்கனைசேஷனில் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 91லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மாத சம்பளம் வந்து 29,000லேருந்து 92,300 வரைக்கும் தராங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிளர்க் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்க் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரியாக தராங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் MBBS முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு வந்து மந்த்லி சேலரியே 45,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த 3 போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அக்கமண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து அக்கமண்டேஷன் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுட்டும் அவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், OBC, MBC இவங்களுக்கு வந்து 500 பே பண்ண சொல்லியிருக்காங்க. SC, ST இவங்க வந்து 300 பே பண்ணால் போதுமானது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் பே பண்ணணும். இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்டல் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த பிரின்சிபல் சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர். பின் நம்பர் கொடுத்துருக்காங்க. உடுமல்பேட் தாலுகா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வைக்கணும். மார்க் ஷீட் ஃபோட்டோ காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எது வரைக்குமோ எல்லா ஃபோட்டோ காப்பிலையும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருங்க. பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஃபீஸ் ரெசிப்ட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, SC, ST இவங்க வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை போல்டு லெட்டரில் நேமை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ 3மே கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு வந்து டென்டேட்டிவாக ஜூலை 3rd வீக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு 50 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 33 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதர் ரூல்ஸ் அண்டு கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்க்கு வந்து உங்கள் இமெயில் மூலமாக வந்து கால் லெட்டரை சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப வந்து மொபைல் நம்பர் அண்டு வேலிடு மெயில் ஐடி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்க்கு வந்து எக்ஸாமோட டேட்டு, டைமு, என்ன ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் வெப்சைட்டில் நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.